ஒரே மதுபான கடை உரிமம் வைத்துக் கொண்டு 3 மதுபான கடைகள் புதுச்சேரியில் திறக்கின்றார்கள் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். இதில் பேசிய அவர், ஒரு மதுபான கடை உரிமம் வைத்துக் கொண்டு 3 கடைகள் நடத்துகிறார்கள் என்றும் இதனை பாஜக அரசு கண்காணிப்பதில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். இதனைத் தொடர்ந்து கடந்த 2021 தேர்தல் அறிக்கையில் 10,000 பேரை பணி நிரப்புவதாக அறிவித்த ரங்கசாமி தற்போது 600 இடங்கள் கூட நிரப்பவில்லை என்றும், துணைநிலை ஆளுநர் தனிப்பட்ட முறையில் ஆய்வு செய்யவோ நிர்வாகத்தில் தலையிடவோ அதிகாரமில்லை, ஆனால் ஆலோசனைகள் தரலாம் என்றும், முதலமைச்சர் அமைச்சர்களுக்கு தெரியாமல் உத்தரவை போடக்கூடாது என்றும், மக்களால் தேர்வான அரசின் உத்தரவுகளை கோப்புகளை ஒப்புதல் தர வேண்டும் என பேசியுள்ளார். மேலும் பேசிய அவர், மேகதாது அணை கட்ட புதுச்சேரி காங்கிரஸ் எதிர்ப்பதாகவும், மேகதாது அணை கட்டினால் காடுகள் அழியும் என்றும் தெரிவித்துள்ளார். குடியாத்தத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட மின் விளக்குகளுடன் கூடிய சாலை மற்றும் புதிதாக கட்டப்பட்ட மின் விளக்குகளுடன் கூடிய தரைப்பாலம் ஆகியவற்றை நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் திறந்து வைத்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் ரூபாய் 43.89 கோடி மதிப்பீட்டில் குடியாத்தம் நகரத்தில் தாளையாத்தம் முதல் சேம்பள்ளி ரோடு வரை புதிதாக அமைக்கப்பட்ட மின் விளக்குகளுடன் கூடிய சாலை மற்றும் கெங்கையம்மன் கோயில் அருகில் கவுண்டன்யா மகாநிதியின் குறுக்கே புதிதாக கட்டப்பட்ட மின் விளக்குகளுடன் கூடிய தரைப்பாலம் ஆகியவற்றை நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் திறந்து வைத்தார். இதில் கலந்து கொண்டு பேசிய அவர், விரைவில் சுற்றுலாத்துறை அமைச்சரை அழைத்து வந்து இந்த ஆண்டு நிதி ஒதுக்கி விரைவில் மோர்தண்டனை பகுதியில் சிறு சுற்றுலா தலம் மாற்றப்படும் என தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு டெல்லிக்கு போகாமல் இருந்த போதே அகில இந்திய தலைவர் ஆனார் என்று புகழாரம் சூட்டி பேசினார். கேட்டிருக்கிறார். நானே மனதில் நினைத்திருக்கேன், இன்னும் 10-20 நாளுக்கு பிறகு அந்த சுற்றுலாத்துறை அமைச்சரை நான் நேரில் கூட்டிக் கொண்டு வருகிறேன். இந்த ஆண்டுக்கு ஒரு நிதி வாங்கி மற்றவர்கள் போனால் தங்குவதற்கு இடம், ஒரு குழந்தைகள் விளையாடுவதற்கு இடம், இவையெல்லாம் ஒரு சிறு சுற்றுலா தலமாக மாற்றப்படும் என்ற உறுதியை நான் அவருக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எந்த மக்கள் பணியும் செய்யாமல் விஜய் முதல்வராக முயற்சி செய்கிறார் என்று புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி பேட்டியளித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி படூரில் புரட்சி பாரதம் கட்சியின் புதிய கட்சி நிர்வாகிகள் அறிவிப்பு கூட்டம் தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அக்கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏ புதிய நிர்வாகிகளை அறிவித்து அவர்களின் பதவிக்கான படிவத்தை வழங்கி சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நடிகர் விஜய்க்கு அரசியல் தெரியுமா என கேள்வி எழுப்பினார். மேலும் கட்சி துவங்கியுள்ளார், ஆனால் மக்கள் பிரச்சனைகள் குறித்து கருத்துக்களை தெரிவிக்கவில்லை என்றும், கட்சி துவங்கியவுடன் நேராக முதல்வர் ஆக வேண்டும் என நினைக்கிறார். ஆனால் மக்கள் வாக்களிக்க வேண்டும், அப்படி வாக்களித்து முதலமைச்சர் ஆனால் வரவேற்பேன் என பேசியுள்ளார். சினிமா துறையை சேர்ந்த ஒரு கதாநாயகனாக இருக்கின்ற காரணத்தினால் ஒரு இயக்க ரீதியாக அவர் இயக்கம் ஆரம்பித்த பிறகு பார்ப்பதற்கென்று இளைஞர்கள் சில பேர் போவது வழக்கம். அதுபோலத்தான் அவருடைய ரசிகர்களை தாண்டி விஜயை பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தில் போவார்கள். ஆனால் அது கட்சியாகவோ அல்லது ஓட்டு வங்கியாகவோ மாறுமா என்றுதான் கேள்வி. ஆண்டிப்பட்டி அருகே அரசு பேருந்து இருசக்கர வாகனம் மீது நேருக்கு நேர் மோதிய விபத்தில் பால் வியாபாரி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தேனி மாவட்டம் ஏத்தாக்கோவில் பகுதியில் இருந்து ஆண்டிப்பட்டிக்கு இயக்கப்பட்ட அரசு நகர பேருந்து ஒன்று மேக்கிலார்பட்டி விளக்கு பகுதியில் வந்து கொண்டிருந்துள்ளது. அப்பொழுது எதிரே பால் கேன்களோடு வந்து கொண்டிருந்த பால் வியாபாரி செல்லத்துறையின் இருசக்கர வாகனத்தின் மீது நேருக்கு நேர் மோதியது. இதில் பால் வியாபாரி செல்லத்துறை அருகே உள்ள பள்ளத்தில் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனையறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த இவரது உறவினர்கள் அரசு நகர பேருந்தின் முன்பக்கத்தில் ஒரு முகப்பு விளக்கு இல்லாமல் இயக்கப்பட்டதுதான் விபத்துக்கு காரணம் என்று உறவினர்கள் குற்றம் சாட்டி சாலையில் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து உயிரிழந்த செல்லத்துறை உடல் ஆம்புலன்ஸ் மூலம் பிரேத பரிசோதனைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள ஆண்டிப்பட்டி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவெரும்பூர் அருகே பிரபல ரவுடி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே பிரபல ரவுடியான சுந்தராஜ் மீது
திருவரம்பூர், அரியமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் கொலை வழக்கு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளது. இந்த நிலையில் வீட்டு மாடியின் மேலுள்ள மொட்டை மாடியில் உறங்கச் சென்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து சுந்தர்ராஜ் நீண்ட நேரமாகியும் கீழே வராததால் அவரது குடும்பத்தினர் மேலே சென்று பார்த்துள்ளனர். அப்பொழுது கழுத்து வெட்டப்பட்ட நிலையில் சடலமாக கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இது குறித்து குடும்பத்தினர் கொடுத்த தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.